பல கிராமங்களில் ஆடு வளர்க்குறத பிரதானமான தொழிலாக செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களோட வேலை அவ்வளவு எளிமையானதில்லை. இங்கே வந்து பார்த்த பிறகு தான் அது எங்களுக்கு புரிஞ்சுது. இவங்களை பற்றி பார்க்கலாம் இன்றைய சாமானியரின் குரல் நிகழ்ச்சியில். நகரங்கள் பல நிலைகளில் வளர்ச்சியை கடந்து விரிந்து கொண்டே சென்றாலும் இன்று வரை கிராமத்தில் செய்யும் பல தொழில்களை நகரங்களில் செய்வதற்கான வாய்ப்பு குறைவே. ஆடுகள் வளர்க்கும் தொழிலும் அதில் அடக்கம். ஆடுகளை ஓட்டிச் சென்றால் போதும், பச்சை பசேல் என்று இருக்கும் இடங்களில் தங்களின் வயிற்றை நிரப்பிக் கொள்ளப் போகிறது. இதில் என்ன சிரமம் என்று நினைக்கலாம். இந்த சாமானியர்களோடு சிறிது நேரம் பயணித்தால் இவர்களின் நிலை உங்களுக்கும் புரியும். இந்த வரதை எங்கள் தாத்தா தலைமுறையிலேருந்து மேய்ச்சின்னு வரோம். அதை விடாத அப்படி பார்த்துன்னு வரோம். 11 மணிக்கு போனால் அவன் 8 மணிக்கு வருவோம். இந்த 8 மணிக்கு வரக்கெல்லாம் நாடி இல்லாதான் அந்த உயிரினு கீழே 10 மணிக்கு கூட ஆயிடும். நாங்கள் வர தண்ணி உண்ண அம்மா கஷ்டம் இதுங்கிட்ட. காலையில் எழுந்திருப்போம், எங்கள் வீட்டு வேலை செய்வோம். வீட்டு வேலை செஞ்சுட்டு ஒரு 9 மணிக்கு உள்ள நுழைஞ்சி கொட்டு சாணி பெருக்கி அள்ளின்னு போய் கொப்பில் ஒரு இடமா கொட்டிட்டு திரும்பி அந்த ஆட்டை கொண்டு விட்டோமா, அது எது எகுடி உடம்பு சரியில்லையா, என்ன பண்ணுது, எது நொண்டுது, எதுக்கு மருந்து குத்தணும், அதை போய் பார்ப்போம். ஆடு தான் எங்களுக்கு பழுப்பு. அதை வச்சு தான் மெயின்டைன் பண்ணி போகிறோம். நான் படிக்கல, இதான் வச்சுன்னு எங்கள் அப்பா அம்மா தான் விட்டாங்க, இதான் பார்த்துன்னு நான். காலையில் 11:30 வருவோம். பொழுதுக்கு சாயங்காலம் 7 மணி ஆகும் விட்டு போவோம். இது மற்றத்தில் சாப்பிடுவா தண்ணி குடிக்க ஒரு ஆளுக்கு விட்டு போக முடியாது. ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த தொழிலை செய்யும் ஒவ்வொருவரும் கணிசமான எண்ணிக்கையிலான ஆடுகளை வளர்க்கிறார்கள். எவ்வளவு கவனமாக இருந்தாலும் சில சமயங்களில் ஆடுகள் திசை மாறி சென்றுவிடும் என்றும் அவற்றை மீட்டு கொண்டு வருவதற்கு தாயும் சேயுமே உதவும் என்றும் இவர்கள் சொன்னபோது, வாயில்லா ஜீவராசியாக இருந்தாலும் பாச போராட்டத்திற்கு பஞ்சம் இருக்காது என்பதை உணர்ந்தோம். எங்கள் ஆடு இன்னொரு ஆட்டுக்கு ஓடிடுச்சுன்னா அவங்க பட்டியில் எங்கள் ஆடு தங்காது. உடனே ரிட்டன் அது அவங்க கத்தும். அந்த ஆடு இது கத்துறவுடைய தொல்லை தங்காமல் அவங்களே சொல்லிடுவாங்க, இனிமேல் உங்களுக்கு ஒரு குட்டி வந்துடுது, உங்களுக்கு ஒரு ஆடு வந்துச்சு. நான் வருவேன், அதுவும் புள்ள இங்கே இருந்துச்சுன்னா, இல்லை தாய் இங்கே இருந்து அது புள்ள அங்கே இருந்தாலும் இது கத்தும், நம்ம பிள்ளைய காணோம். நாம் எப்படி தேடுறோம், வெளியிலேருந்து வந்தாக்கா என் பிள்ளைய காணான்னு, அதேமாரி அது தேடும். குட்டி இப்போ ஆட்டுக்கு வந்த உடனே அது சுற்றி ஓடிடும். ஓஹோ, நம்ம ஆட்டுடைய புள்ள அங்கே கீரால் இருக்குது, நம்ம போய் அதை தூக்கின்னு வரணும். ஆனால் நாங்கள் போய் சொன்னால் அவங்களும் பிடிச்சி கொடுத்துருவாங்க, நாங்களும் தூக்கின்னு வந்துடுவோம். அந்த ஆடு கத்தனா அந்த குட்டி ஓடிடும். அந்த குட்டி இல்லைன்னாலும் ஆடு கத்தினா இருக்குது, அது புள்ளைய காணணும்டா, அதான கற்று தின்னுவோம். அப்போ தான் கண்டுபிடிப்போம். ஆட்டுக்கு தெரியும். இப்போ இதனுடைய தாய் கத்துச்சுன்னா ஆட்டு முகத்தில் குட்டி கத்தும், அப்புறம் உடனே இது ஓடும் தாய், அப்போ அந்த குட்டி இருக்கணும். ஒரு கும்பாபிஷேகத்தில் நம்ம ஒரு 100 பேர் போகிறோம். எப்படி இருந்தாலும் நம்ம பிள்ளைய விட்டுட்டா நம்ம பிள்ளைன்றது நம்ம தெரியும். அது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. இப்போ நம்ம ஆடு இப்போ ஒரு 100 ஆட்டில் போய்ட்ட கூட எங்கள் ஆட்டை நாங்கள் போய் கண்டுபிடிச்சி வரோம். அது ஒரு அடையாளம் ஒரு கணக்கு இருக்குது. அது இருபர் அந்த அடையாளத்தை வச்சு நாங்கள் ஆட்டை ஓட்டிக்குவோம். அது சில போனது கிடைச்சால் பார்த்துக்க வேண்டியதான், கிடைக்காம தேடி பார்த்துட்டு நேற்று விடனா ஒரு குட்டி அங்கே தடுமாறி போச்சு. அங்கே சவுதப்புக்கிட்ட காலையிலேருந்து தேடி பார்த்துட்டு விட்டு போயிட்டேன். ஆடு வீட்டுக்கு ஓட்டி போன பிறகு ஃபோன் பண்ணுறாங்க ஒருத்தவங்க தெரிஞ்சுங்க, இந்த மாதிரி குட்டி செம்பரி குட்டி இளங்குட்டி இங்கே கிடக்குது, இந்த தூக்கிட்டு போனோம். நைட்டு 7 மணிக்கு தேடி தூக்கிட்டு போனோம். அது கண்டுபிடிச்சின்னா இருந்தால் ஓட்டிட்டு நாய் பிடிச்சிடுச்சுன்னா அவ்வளோதான். அது தேடி கண்டுபிடிச்சோம்னா நம்ம பொருள் இல்லாமல் காணாமல் போயிடுச்சுன்னா அது நாய் தூண்டிடும். இல்லை இன்னொருத்தங்க ஆட்டில் போய் தவறி போயிடுச்சுன்னா பார்த்து ஓட்டின்னு வந்தால் உண்டு, இல்லைன்னா தார வந்துடும், அவ்வளோதான். அது ஒரு 5-6 ஆடு தவறி போயிடுச்சு, விட்டுட்டோம், தேடி பார்த்துட்டோம். ஆப்பிள்ல சரி அவன் என்ன எத்தனை காலம் துண்ண போகிறான் சொல்ல வேண்டியதான். 4-5 நாய் கடிச்சு போயிடுச்சு, அதையும் விட்டு தள்ளிட்டோம். என்ன செய்ய முடியும்? பட்டியிலிருந்து புறப்படும் இத்தனை ஆடுகளையும் பராமரிப்பது எளிதல்ல. மேய்ச்சலுக்கு புறப்படுவதிலிருந்து ஆடுகள் பட்டிக்கு வந்து சேரும் வரை இவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். படித்தவர்களும் கணினியில் வேலை செய்பவர்களும் மட்டுமல்ல, எவ்வளவு உழைத்தாலும் பசி நேரத்தில் சாப்பிட முடியாத வேலையை செய்பவர்கள் இந்த சாமானியர்கள். சாப்பாட்டுக்கு எப்போ உட்காடுறோமோ அப்போ உட்காந்து சாப்பிடவே முடியாது, அது பாட்டில் போயினே இருக்கும்.
கூட போயிட்டே தான் இருக்கணும். அப்படியே பில்லு இருந்தால் தான் அது மேயும், பில்லு இல்லாத இருந்தால் அள்ளி கொட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கணும் தான். பின்னாலே தான் சுற்றி ஆகணும், உட்காரலாம் முடியாது விட்டுட்டு மூலிகை ஒன்றா ஓடுறோம். சாப்பாடு தான் சாப்பிட ஒரு ஆள் போனோம் பார்க்கலாம், ஒரு ஆள் கூட இருந்தால் தான் சாப்பிட முடியும். எல்லாம் ஒரு ஆளெல்லாம் ஆட்டை பார்த்துன்னா சாப்பிட முடியாது. இது எங்கள் வீட்டுக்கு சாப்பிட்டா மந்திரம் போச்சு போய் மாட்டின்னு வந்த மாதிரி அதுமாதிரி தான் ஓடும் ஆடு. அங்கே ஓடினா அப்படி ஓடும் இப்படி ஓடும், அதெல்லாம் காவல் காத்துன்னா உட்காந்து இருக்கும். அது வந்து ஒரு நாளைக்கு சாப்பிட முடியும், சாப்பிட முடியாது, கண்காட்சி தான் பார்த்தாகணும். இந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தால் டைமிங் முறை சாப்பிட முடியாது. 2 மணி ஆகும், ஒரு நாளைக்கு 3 மணி ஆகும். சாப்பாடு எடுத்துகிட்டு போனால் கூட கையிலே தான் தூக்கின்னு ஓடுவோம். அதுக்குள்ளே அந்த கொல்லிக்காரி யாராவது கேட்பாங்க. கேட்டாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு தகுந்த மாரி சமயம் வந்துடுச்சு, கஷ்டமாகுது, மேய்ச்சல் இல்லை, மானம் காயுது, தண்ணி இல்லாமல் உடையாந்துச்சு, அடித்தாலும் அடித்தா கூட நாங்கள் வாங்கிக்கின்னு பேசாமல் கம்முன்னு வாங்கிக்கின்னு ஓட்டிக்கின்னு நைட்டு 8 மணிக்கு வரணும். முள் காலில் குத்தி ரத்தம் ஓடும், அப்போ கூட அந்த முள்ளை பிடுங்கிறது கூட வாய்ப்பு கிடைக்காது. அந்த அளவுக்கு போய் மாதத்தில் மேயும் பயிருங்களை போய் மேய்ச்சானே சண்டை போடுவாங்களே. இப்போ வந்து வறட்சியான நேரம், இப்போ வறட்சியான நேரம்னும் போது வந்து பில்லு இருக்காது. எடுத்து போன சாப்பாட்டை கையிலே வச்சுருவேன் 5 மணி வரைக்கும். ஒரு நாள் சாப்பிடாதே கூட வீட்டுக்கு தந்துடுவோம். மானம் காஞ்சதுலேருந்து சாப்பாட்டை எடுத்து போகிற வேலையே கிடையாது. யாருன்னா எடுத்தாந்து கொடுத்தா சாப்பிடுவோம், இல்லைன்னா இல்லை, அன்னை போதுக்கும் பட்டினி தான். இப்போ ஒன்றும் இல்லை, பூமியில் எங்கே பச்சைக்குதோ அங்கே தான் அடிக்கும் கவாட்டி, மறிக்க முடியாது. அது பொண்டாட்டி புள்ளிலேருந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் அதை மடக்கணும். புள்ள மேலே ஒரு கோவம் வரலையா, அடிச்சுட்டு அப்புறம் அந்த புள்ளைய அணைக்கிறல, அதேமாரி அதே அந்த நேரம் அடிச்சுட்டு திரும்பி அடிச்சுட்டு மேன்ட்டு அதுக்கு ஏதாவது ஆச்சுன்னா திரும்பி நம்ம அதை பார்க்க வேண்டியதான். அது எங்களை எப்படி பார்க்கணும்னா நம்ம பழக்கம் ஆகிடுமே, அது அண்ணன் தம்பின்னு சொல்கிறோம். அதுமாரி நம்ம கூட்டம் ஓடணும், போவோம், பேசுகிறாங்க குறை ஒன்று தான். எல்லாம் வான்னா வரும், போகணுன்னா போவோம். 2-3 ஏக்கர் தந்து அந்த 10 ஆடு 5 ஆடு தள்ளி நிற்கும். மீதி ஆடு வந்துச்சு, அந்த ஆட்டை எப்படி இப்போ ஓட்டுறது? இங்கேருந்து நாங்கள் குரல் கொடுத்தோம்னா அது வந்துடும். நாங்கள் எங்கள் பாசியில் கூப்பிடுவோம், ஹேய் 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 வா அப்படின்னா ஓடியாந்து. பருவநிலை மாற்றங்கள் தவிர்க்க முடியாதவை. நமக்கு தேவையான போது மழை பெய்யுமா அல்லது நாம் சொல்லும் போது சூடாக வெயிலடிக்குமா? இயற்கை கொடுப்பதை அப்படியே ஏற்றுக்கொண்டு இப்படி இயற்கையை ரசித்தபடியே தங்கள் அன்றாட வாழ்க்கையை கடக்கிறார்கள். ஏரியில் காஞ்சி போயிருக்குது, தண்ணி இல்லை, இதெல்லாம் படாத கஷ்டப்பட்டாங்க. ஆடு எங்கே பார்த்தாலும் இங்கேருந்து பெரும்பாக்கம் ஒன்றுமே காட்டி ஓடி வந்தோம் தண்ணி. நாங்கள் பெரும்பாக்கம் எங்கே இருக்குது? விழுப்புரம் போகிற வழியில் இங்கேருந்து போயிட்டு ஏரி தாண்டி அங்கே போய் ஒன்றும் காட்டி ஓடினோம் தண்ணி. மழை பெஞ்சாலும் கஷ்டம், இந்த மாதிரி காஞ்சாலும் கஷ்டம். ஒரு மேடியமாக மழை பெஞ்சால் கொஞ்சம் கஷ்டம் இருக்காது. விடாத மழை பெஞ்சு சுத்தமாக பயிர் அதெல்லாம் கஷ்டம். மழை பெய்யாது சுத்தமாக காஞ்சாலும் கஷ்டம். குடிக்கணும் தண்ணி கிடைக்குதா, எதுவுமே தண்ணியில் தான் அஞ்சாகணும். குண்டால மொண்டு வைக்கணும், கிணத்துல கவுத்து கட்டி மொண்டு வைக்கணும், அந்த தண்ணி தான் குடிக்கணும். பாசி அதெல்லாம் எதாவது நம்ம அதை தான் குடிச்சி ஆகணும். ஆனால் இத்தால வந்து முன்னுக்கு வரணும்னா இது காலம் இல்லை, அது இந்த காலம் வேறு. 10 காய்ச்சிக்கு விற்றாலும் நாடு நகரம் காடு காரம காமிச்சு அதில் லாபம் உண்டு. இப்போத்தி காலகட்டத்துக்கு கிடையாது. எவன் குடி தண்ணி நீர் மோட்டரில் அடித்தாலும் 2 பாய்ச்சி பாயமாக இருக்குது. அந்த 2 பாய்ச்சிக்கு பைப்பு கொண்டு போய் பாயிற பாய்ச்சல் தான் விட்றான். அப்புறம் ஆடு மாடு ஆதில் குடிச்ச மாதிரி எங்கே குடிக்குது? இவன் 4 பொருள் புல்லை போண்டாட்டி எடுத்துக்கினா அன்னக்கொடி எடுத்துக்கினா எங்கே கிணறு இருக்குது, அந்த கிணத்துல தண்ணி மொண்டு வச்சு கோலாய் போட வந்துட்டாங்க. வெயில் நாளில் வந்து மேய்ச்சல் இருக்காது. இந்த வெயில் நேரத்து மழை நைட்டு தான் மழை பெஞ்சுது. வெயில் நாள் மழை நாள் ஆனால் மேய்ச்சல் இருக்குது, மழையில் நனைஞ்சு ஆடு மேய்க்கணும். மழை நாள் ரொம்ப கஷ்டம். 3 மாதம் அந்த காத்தி இப்போலாம் அது கூட இப்போ 2-3 வருஷமாக கஷ்டமே கிடையாது. மழையே இல்லையே, வெயிலில் செம கஷ்டமாக. வெயிலுக்கு அஞ்சாது எங்கேருந்து ஓட்டம் தான் பொடி கிழிஞ்சு சுடுது மேலே சொன்னா பண்ணாது. நம்மளுக்கு சொல்கிற மாதிரி தான் நம்ம அது சுடுது. நம்ம செருப்பு போடுது, அது என்ன போட்டுங்குது? ஒன்றுமே இல்லை. சுடமாட்டில் ஓட வந்தான், அதனால தான் தரதானே ஓடினே இருக்கும். வெயில் தாங்காத. மழை காலத்தில் தான் ரொம்ப சிரமை. வெயிலில் கூட சாயங்கின்னு கூட எங்கேயோ ஓடி தண்ணி காட்டலாம் போகலாம். மழையில் தான் எத்தனை வரத்து காற்று அடித்து இடி இடிக்குது, எங்கெங்கே உயிர்த்துன்னு யார் கண்டாங்க? எல்லாம் இடியில் உயிர்ந்து கூட செத்து போகிறாங்க ஆடு மேய்ச்சி. என்ன செய்யுது? ஆடு நம்ம பொருள் வச்சுட்டோம், அந்த ஆடை கொண்டு தான் நம்ம பார்க்கணும். நோய்கள் பாரபட்சம் பார்ப்பதில்லை. ஆடுகளையும் அவ்வப்போது அல்லல் பட வைக்கின்றன. மனிதர்களுக்கு வருவது போன்று இவைகளுக்கும் பல உடல்நல கோளாறுகள் ஏற்படுவது உண்டு. வாய் திறந்து சொல்ல முடியாவிட்டாலும் ஆடுகள் மீது அலாதியான அன்பு வைத்திருப்பதால் அவைகளுக்கு என்ன பிரச்சனை என்பதை கண்டறிந்து காப்பாற்றுகிறார்கள். அப்படி இருந்தும் சில சமயங்களில் உயிரிழப்புகளை தவிர்க்க முடியவில்லை என்று சொன்னார்கள். நல்லா பொழுது மேய்ச்சி ஓடி வீட்டில் விடுவான், காலையில் பார்த்தா சேர்த்து போய் கிடக்கும். அதை அப்படியே பார்த்துட்டு அது முறைப்பட ஊசி வாங்கி அந்த மருந்து போடணும். நம்ம கஷ்டப்பட்டு மேய்ச்சி புண்ணி இல்லாத போதே அடுத்த மனசு ரொம்ப வேதனையாக இருக்கும். அதாவது நோய் நொடி இல்லாமல் இருந்தால் 10 ரூபா கிடைக்கும். அதில் நோய் நொடி வந்ததுன்னா செலவும் அதிகமாகும், பொருளும் சேதாரணமாகும்.
எல்லாத்தையும் பார்த்து போக வேண்டியது தான். இப்போ ஒரு 5000 ரூபாய் செலவு பண்ணிக்கிறேன். 5000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு 25,000 ரூபாய் ஆடு போய் சேர்ந்துது. எங்கள் தாத்தா எங்கள் அப்பா ஆடு மேய்க்கணும் டாக்டரை போய் பார்ப்பாங்க. இப்போலாம் ஊசி மருந்து எல்லாம் நாங்களே போட்டுக்குவோம். அது எதுக்கு மெடிக்கல் போன அடிச்சு இந்த மாதிரி இருக்குதுன்னு கேட்டால் உடனே மருந்து வாங்கி நாங்களே போட்டுக்குவோம். பிள்ளைக்கு பண்ணுற மாதிரியே தான் மாத்திரை போடுறது, ஊசி போடுறது, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு போய் வரது போகிறது எல்லாமே. அதுக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம் அப்படின்னா அந்த ஆடு அன்றைக்கி மேயாது. சரி இந்த ஆடு இன்றைக்கி மேயலை, விடிஞ்சு ஏஞ்சி அந்த ஆடு எப்படி இருக்குதுன்னு நம்ம போய் பார்க்கணும். அந்த ஆடு அதே மாதிரி சோகமாக இருந்துச்சுன்னா சார் இதுமாரி நேற்றுலேருந்து மேயலைன்னு சொல்லிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போய் காட்டுவோம். அது முந்தானத்துக்குன்னு ஒரு ஆடு செத்துக்குது. அது ஒரு நோய், துள்நோய் மாரி. துள்நோய்க்குது, சாரக்காய்ச்சல் இருக்குது, எதாவது நோய்க்குது. அதனால் அதெல்லாம் அதான் சொல்கிறேண்ணே, எம்மா கஷ்டப்பட்டலாம் நம்ம விற்று என்னைக்கு கையில் காய்ச்சல் போகணும் அன்றைக்கி தான் நம்ம கூலி. குட்டிலேருந்து 1 வருஷம் சார் அது கஷ்டப்படணும். அது சப்போஸ் நமக்கு கிடைச்சாலும் போச்சு, அது சமயத்தில் ஏதாவது ஒரு நோவு வந்து போனாலும் போச்சு. அது நிரந்தரமாக சொல்ல முடியாது. எங்களின் இந்த நீண்ட தூர பயணம் ஆடுகளை பற்றிய பல விஷயங்களை அறிந்து கொள்ள உதவியது. துள்ளி திரியும் ஆடுகளை பற்றி இவர்கள் சொல்லி நாங்கள் தெரிந்து கொண்டவை ஏராளம். பாதை மாறி போகாத வகையிலும் சில இடங்களில் பயமின்றி பாதையை கடக்கவும் இந்த கூட்டத்தில் இருக்கும் சில ஆடுகளே வழிகாட்டியாக இருக்கின்றன. செம்பு ஆடு சரியாக வை போக தெரியாதா, சந்து போந்து ஓடுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் வெள்ளாதான் வழிகாட்டி முன்னே போயின்னு இருக்கான். அதை பார்த்துட்டு இந்த செம்பு ஆடு பின்னால் போயின்னு இருக்கேன், விளையாட்டு பின்னாலே போவோம். அந்த 2 விலடு எதுக்காக வச்சுக்கிறேனாக்கா, ஒரு வழிகாட்டி போவோம். ஒரு சேர்த்து தண்ணியில் ஓட்டுறனாக்கா தனியாக செம்பேடு போகாது. இந்த விளையாட்டை ஓட்டினாக்கா முன்ன ஒதுங்கி போவோம். அதுக்காகவே அதை வச்சிருக்கு. அந்த விலடு ஒரு வகையில் வச்சுருந்தா நல்லதுன்னா ஒரு சேத்துல தண்ணியில் ஓட்டுறதுக்கு வெளியில் போகிறதுக்கு நல்லது. ஒரு வகையில் ஆடு பூரா இது தரையில் மேயும். அது போன உடனே பயிர் கரும்புலையோ சவுக்கிலையோ அது போய் மெயினாக அப்படியே குனியாத மேயிற மாரி போய் பார்க்கும். அதனால் கொல்லிக்காரங்க உடனே சண்டை வர மாரி வரும். அதனால் நாங்கள் அந்த விளையாட்டை வச்சுக்கிறது கிடையாது. ஆடுகளின் எண்ணிக்கையை வைத்து இவர்களின் பொருளாதாரத்தை தீர்மானித்து விட முடியாது. இந்த தொழிலில் பணம் கொட்டும் என்றால் முட்டி மோதி பலர் இதில் இறங்கியிருப்பார்களே. காசு பணம் அதிகம் புழங்கினால் கசங்கிய துணிகளை இவர்கள் ஏன் அணிய வேண்டும்? பார்க்குறோங்க 10 ஆடு வச்சுக்கிறான்டா, அவன் 2 விற்றா கூட அவன் கஷ்டமெல்லாம் தீரும்டா. நம்மளும் சொல்கிறான்னு கூட்டமாக உட்காந்து பேசுகிறான்னு அவன் பேசுறதான். இந்த வழி யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தான் தெரியும். உனக்கு என்னப்பா ஆடு வச்சுக்கிறா இன்னும் அப்படி சொல்லுவாங்க. அவங்க பார்க்குறவங்களுக்கு சொல்லுவாங்க. நம்மளுக்கு தான் அந்த கஷ்டம் நம்மளுக்கு தான் தெரியும் அதனுடைய கஷ்டம் என்னான்னு. நல்ல மேசல் இருந்தால் நல்ல முறையாக சாணி போடும். நல்ல மேசல் இல்லை, அந்த மடி சென ஆடு கூட அந்த மடி ஈர்த்துக்கும். பால் ஊன்றதுக்கு கூட மடி இருக்காது. நாங்கள் பொட்டி பால் கிட்டி பால் வாங்கி மாட்டு பால் வாங்கி பாட்டில் போட்டு லப்பல் போட்டு ஓட்ட வச்சா அது தாய்ப்பால் குடிச்ச ஃபுல்லாக வலுவாக இருக்கும். இந்த மாதிரி பால் எல்லாம் போட்டால் இனிமா இருக்கும். அது தேடி வரக்கெல்லாம் சுத்தமாக ஒரு மழையாக காற்ற வெயில் அடிபட்டு வீணாக பூட்டாலும் போடும். ஆட்டாலும் ஆப்பிடும். 10 ரூபா கிடச்சிச்சின்னா 5 ரூபா நம்மளுக்கு ஆட்டுக்காரங்கிட்ட 5 ரூபான்னு போகும். இவன் ஆடு வைக்கிறான் நல்லா வசதியாகிறாங்க நான் குறான்னு சொல்லுவாங்க. நம்ம இதை வச்சுக்கின்னு இந்த மழையோ காற்ற வெயிலோ எல்லாத்தையுமே ஒரு வேளை சாப்பாட்டுக்கு ஒவ்வொரு நாள் சாப்பாடு கூட முடியாத சூழ்நிலை. ஒருத்தட்ட போனாலும் வேலை தான் செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம நிரந்தரமான வேலை இது. ஆட்டில் வருமானம் கிடைச்சா மனுஷன் போய்ப்பான். கிடைக்கலனாக்கா கூலி கூட இல்லாத போனது தான். அவன் வாங்கி சாப்பிட்ணுமே, கடன் வர அதில் 2 வந்தால் கொடுத்துடலாங்க. அதை வட்டி குட்டி பெருக்க வேண்டியது தான். அப்புறம் பார்க்க போனாக்கா வட்டி கொடுக்க முடியல, பொருளும் கிடைக்கல. இப்படியாக அந்த வேதனையெல்லாம் இருக்குது. எந்த தொழிலும் இழிவானதல்ல. அப்படி இருந்தும் சிலர் சொல்லும் வார்த்தைகள் எங்கள் இதயத்தை கீறும் என்றும், பழகி போன அந்த வலியை புறந்தள்ளி எங்கள் வழியில் நாங்கள் பயணிக்கிறோம் என்றும் சொன்னார்கள். ஆடு மேய்க்கிறாங்க அச்சமாக ஆடுக்கிறவன் தானே அந்த மாதிரி ஒரு இழிவாக பேசுவாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம தொழில் அப்படி. மனுஷனாக்கா கொஞ்சம் என்னடா நம்ம இழிவாக பேசுகிறாங்களே என்ன பண்ண நேரம் கொஞ்சம் மன வெறுப்பாக தான் இருக்கும். இது வித்தில் மேந்த மாதிரி இருக்கணும் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்தா சரி கேட்ட போகிறோம் நமக்கு என்னன்றது மாதிரி. அப்புறம் கொஞ்சம் ஆகிட்டு போகிற ஆடு மேய்ச்சி பையன் அப்படின்னா இலக்கமாக தான் பேசுவாங்க. நாங்கள் அதை ஒருத்தங்கிட்ட சண்டைக்கும் போவோம். சில பேர் ஏன்னா கத்தி அந்த வந்துட்டு நாங்கள் கார் வாங்க தான் போயின்னு இருப்போம். ஆடு மேய்க்கிறோம் ஆடு மேய்க்கிறோம் ஆட்டோ ஓட்டுறா சரி கேட்டால் போகிறாங்க. அவங்க நம்ம பொருள் அவங்க கோயிலில் போகுது கேட்குறாங்க, நம்ம வாங்கின்னு தான் வரணும். நீ இருக்க வேண்டியதுதான். பாடுபட்டு வளர்க்கும் ஆடுகளை விற்பனை செய்யும் போது விதவிதமான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள்.
நல்ல விலைக்கு விற்றுவிட வேண்டும் என்பதே இலக்கு. ஆனாலும் எல்லா சமயங்களிலும் இது அவர்களுக்கு கைகூடுவதில்லை. அதே சமயம் அவசர தேவைக்கு அடுத்தவர்களின் கையை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் தங்களுக்கு இல்லை என்றும் தன்னம்பிக்கையோடு சொன்னார்கள். அவசரத்துக்கு நம்ம கையில் காசு இல்லை, ஆனால் கேட்டு பார்த்தா கொடுக்கணும்னா ஏன்னா ஒரு ஆடு பிடிச்சி விற்றுலாம் நம்ம செலவுக்கு. அவசரத்துக்கு பேங்க்கில் இருந்தால் கூட நம்ம காசு எடுக்க முடியாது. இதுனா ஒரு குட்டியை ஒரு ஆட்டை விற்று கூட நம்ம செலவுக்கு, நம்ம குடும்ப செலவுக்கோ நம்ம பசங்க படிப்பு செலவோ எதுக்கு வேணாலும் பேங்க்கில் இருக்கிறதோ நம்ம காசு இருந்தால் கூட பேங்க்கில் போனால் லேட் ஆகும். உனக்கு கேட்டால் காசு இல்லைன்னு வா. இது என்ன பண்ண உடனே நம்ம ஒரு வியாபாரி வந்தால் ஒரு ஃபோன் பண்ணால் வியாபாரம் வருவாங்க. ஒரு அர்ஜென்ட் ஒரு ஆட்டோ வைக்கலாம், நம்ம செலவு பண்ணிக்கலாம். நீ அன் கேட்டால் இன்றைக்கி வா நாளைக்கு வான்னு சொல்லுவா, நம்ம அதுக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்கும். இதனால் யாரையும் எதிர்பார்க்காத அளவுக்கு நம்ம காசு ரெடி பண்ணிக்கலாம். அதாவது வியாபாரி வந்து மாமூலாக நம்மளுக்கு வந்து ஒரு 10-15 வருஷமாக நமக்கு அனுபவம் வரும்போது அவங்களாம் வந்து கரெக்டாக நம்மளை வந்து வாரத்தில் ஒரு இடம் பார்ப்பாங்க. நம்ம வர சொன்னால் வருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு முன் அட்வான்ஸ் மாரி ஒரு 10,000 15,000 கொடுத்து வைப்பாங்க. நம்ம அவங்ககிட்ட 10,000 வாங்கிட்டோம்னாக்கா எந்த வழியும் அவங்ககிட்ட தான் கொடுக்கணும். குறைச்சி பேசுறதுக்கு எதாவது சொல்லுவோம். அது குறை இது 10 ஆடுன்னு 20 ஆடு காட்டுறேன், 20 ஆடு ஒப்பா இல்லை, அது 5 கிலோ வரும், 4 கிலோ வரும், 10 கிலோ வர குட்டிக்குது, 10 குட்டி வேணால் பிரித்து தரியா 10,000 ஓடி மாதிரி எப்படி பேசுவோம். நம்ம மதிப்பு வந்தால் ஆடு கொடுப்போம். கை வேலை மட்டும் ஏன் இருக்குது, வாங்குறவங்கிட்ட வரைக்கும் குறை இல்லை. உங்ககிட்ட விளைஞ்சித்துங்க, நான் என்னங்க பண்ணுவேன். அப்போ பார்க்க போனேன், இன்றைக்கி என் கஷ்டத்தை கொடுக்குறேன்னா அது என்னக்குது, வெறும் தோல் தான், 3 கல்ல எலும்பு ஒரு மாதிரி அப்படியே வேணும். இப்படியெல்லாம் இருக்கா, அதனுடைய லாபம் நஷ்டம் அதை மடக்கிறவனுக்கு தான் தெரியும். ஒரு 1000 கொடுக்குறியா, ஒரு 500 கொடுக்குறியா, ஒரு 100 கொடுக்குறியான்னு கேட்பானுவேன். அவன் கறி என்ன விலை வைக்கிறான், அவன் கறி போனால் ஐயா இப்போ செத்தாட்டை கூட தூக்கின்னு போகிறான், கறி வித்துடுறான். மேய்ச்சலுக்கு போகும் ஆடுகளுக்கு தினசரி போதுமான உணவு கிடைக்குமா என்பது சந்தேகமே. காட்டிலும் மேட்டிலும் மேய்த்தாலும் ஆடுகள் காலியான வயிறோடு திரும்பும் நிலையும் ஏற்படுவது உண்டு. அதுபோன்ற சமயங்களில் இவைகளை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது சிரமம் என்றும், தாயும் சேயுமாய் வாழும் நாங்கள் ஆடுகளை விற்றுவிட்டு அழுது புலம்புவது எங்களுக்கு மட்டுமே தெரியும் என்றும் வேதனையோடு சொன்னார்கள். விற்று அது தூக்கின்னு போகும்போது எம்மானு கத்தும். அது கத்தும்போது நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். நம்ம ஐயோ நல்லா வச்சுருந்து கத்தின்னு போகுதே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போய் கஷ்டமாக உட்காந்துக்கும். கஷ்டப்பட்டு மேய்ச்சி நம்மக்கிட்ட இல்லையே, அது போகுதுன்ற ஒரு மன ரொம்ப இயல்பாக இருக்கும். அவன் கொஞ்சம் மனசு தேர்த்திக்க வேண்டியதான். 3 நாள் வரையும் 4 நாள் வரையும் சரியாக சாப்பிட மாட்டேன். அந்த மாதிரி வித்தாலுமே நான் நம்ம புள்ள மாரி வளர்த்தா வித்துட்டு வேணும், மனசு கஷ்டமாக இருக்கும், சாப்பிட மாட்டேன் சரியா. அதேமாரி ஒரு ஆடு சேர்த்தாலும் அதே மாதிரி தான் இருப்பான், சரியாக சாப்பிட மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டான். கேட்கப்படாத இவர்களின் குரல்களுக்காக கொஞ்சம் செவி கொடுப்போம். நாங்கள் அத்தை காவல் போனால் தான் எங்களுக்கு அது கூலி கொடுக்கும், சாப்பாடு கொடுக்கும். அத்தை நாங்கள் காவல் போனோம்னா போயினா தான் இருப்பார், அது பலன் இல்லாத போக வேண்டியது தான். அந்த ஆட்டை விற்று கஷ்டப்பட்டு அந்த காசு கையில் வர்ற வரைக்கும் நாங்கள் படாத பாடுபடணும், அவ்வளோ கஷ்டப்படணும். இதில் அப்படியே ஆட்டை பார்த்தா சந்தோஷமாக இருக்கும், மேய்ஞ்சி வறுத்துக்கு. ஆட்டு சாணி கொட்டினா எல்லாமே நல்லாயிருக்கும், நம்ம பூமியும் நல்லாயிருக்கும். வயிற்று